ஹாய். நம்மளாம் தமிழர்கள். தமிழ் பழமொழிகள், தமிழோட வாக்கியங்களை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை போயிட்டுருக்கு. நம்மளோட பாட்டி தாத்தா காலத்திலலாம் எல்லாத்துக்குமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் அந்த பழமொழிக்கு நமக்கு ரியல் அர்த்தம் தெரியுமான்னு தெரியல. இப்போ தெரிஞ்சுங்க, ரொம்ப ரெகுலராக பழக்கத்தில் உள்ள ஒரு சில பழமொழிகள் தெரிஞ்சுங்க. இந்த காலத்து பசங்களுக்கும் இது கண்டிப்பாக இது பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஓல்டு பீப்புள் நீங்களும் தெரிஞ்சுக்கங்களேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. எதனா தப்பு பண்ணிட்டு எதனா அறிவுரை சொன்னால் திருப்பி அதை நீ பண்ணாத சொல்றதுக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னுவாங்க. அது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இல்லை, அது நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடுன்னுவாங்க. சுவடுனா மாடு நடந்து போகும்போது அது தரையில் அது கால் பதியும் போது அதோட வெயிட்டுக்கு எவ்வளோ உள்ளே போகுதுன்னு அந்த சுவடை தெரியும். புரியுதுங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலி சொன்னாங்க. அது நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. சரி, இது தெரிஞ்சுக்கங்க. அது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு கிடையாது. மாடு இதுக்கு சூடு வைக்க போகிறாங்க. சுவடு அது எந்த அளவுக்கு அது ஆழத்து போயிருக்குன்னு அர்த்தம், அந்த காலோட வெயிட்டு. ஸோ நம்ம சொன்னது எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சு அதை நடந்துக்கிறாங்க, அதுதான் இதோட மீனிங். ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும்னுவாங்க. நிறைய பேருக்கு இன்னும் அது கன்ஃபியூஷனாக இருக்குது. பக்கத்து வீட்டு பையனுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து வளர்த்தா நம்ம பையன் நல்லா வளர்ந்துருவான்னு அப்படின்னு நினச்சிப்பாங்க. அது அப்படி கிடையாது. ஊரான் வீட்டு பிள்ளைனா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணு, அது ஊரான்னா ஒரு அவுட் சைடர் பொண்ணை தான் புதுவாக அப்படி பழக்கம் இல்லாமல் ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க. அதான் ஊரான் பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வயிற்றில் வளர்கிற குழந்தை, புரியுதுங்களா? அந்த பொண்ணுக்கு நல்லா நீங்கள் சத்தான சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவங்க வயிற்றில் இருக்க குழந்தைக்கு போயிட்டு சேரும், அதுவும் ஹெல்த்தியாக வளரும். அதான் ஊராம் பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானே வளரும். அந்த பொண்ணுக்கு நீங்கள் அதாவது வீட்டுக்கு வர மருமகள் ஆர் ஒய்ஃப் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல ஒரு அன்பாக வச்சுக்கிட்டாலோ அவங்களோட வயிற்றில் வளர்கிற குழந்தை, அதாவது அவங்கள அந்த ஆண்மகனோட குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியமாக வளருவாங்க. இதுதான் இதோட மீனிங். புரியுதுங்களா? பக்கத்து வீட்டு பையனுக்கு கொடுத்தா நம்ம பையன் வளருவாங்க, அது மீனிங் கிடையாது. கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மீனிங் இது அப்படி கிடையவே கிடையாது. நம்ம என்ன கல் எடுத்து நாயை துரத்திட்டப்போ போகிறோம். கல்லை அதாவது கோயிலுக்குள்ள கருவறையில் இருக்கிறது கடவுள், அவரை நாயகன் சொல்லுவாங்க. சரிங்களா? அது கல்லால் ஆகிய ஒரு சிற்பம், அதை கடவுள் நம்ம கும்பிட்றோம். நாயகன் அதுதான். கல்லை கண்டா நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும். கல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா நாயகன் தெரிய மாட்டார், நாயகனாக பார்த்தீங்கன்னா அவர் கடவுளாக தெரிவார். இதுதான் இதோட மீனிங். சரிங்களா? பக்தியோடு நீங்கள் அதை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கடவுளாக தெரிவார், இல்லைனா வெறும் கல்லாக தருவார். அதுதான் கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும். புரிஞ்சுக்கங்க. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தரார்த்தியில் குடை பிடிப்பான் அப்படின்னுவாங்க. அதாவது புது பணக்காரன் ஆகிட்டானா நைட்டில் கூட குடை பிடிச்சிட்டு நடந்து போவான், மழை இல்லாத டைமில் கூட அவன் பணத்தை திமிர காட்டுறதுக்கு அப்படின்னுவாங்க. அது கிடையவே கிடையாது. அது அர்ப்பணித்து வாழ்பவன், அதாவது கொடை கொள்ளல் உடையவன், அதாவது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு நினைக்கிறவன் தான் அர்ப்பணித்து வாழ்பவன். அவனுக்கு கொடை கொடுக்கணும் என்ன வந்துச்சுன்னா மிட் நைட் நடு இரவில் கூட கொடை கொடுப்பான், அதாவது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான், பணத்தை கொடுப்பான். இதுதான் அர்த்தம். அர்ப்பனுக்கு வாழ்வு அர்த்தராகத்தில் குடை கொடுப்பான், அதாவது அர்ப்பணித்து வாழ்வன் இரவு நேரத்தில் கூட குடை கொடுப்பான், கொடை பிடிப்பான் கிடையாது. இதுதான் மீனிங். தெரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தமிழில் இருக்குங்க, தெரிஞ்சுக்கங்க.